சோற்றில் மறைத்த பூசணிக்காய் அப்படி என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்ன என்று எல்லோரும் கேட்பார்கள். எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். சோத்தில் பூசணிக்காய் மறைச்ச கதை அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன கதை? எல்லாரும் தெரிய ஆவலுடன் இருக்கிறீர்களா? சொல்லுகிறேன். சோத்தில் மறைச்ச பூசணிக்காய் கதை ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி அவங்களோட வீட்டுக்கு பின்னாடியே பூசணிக்காய் தோட்டம் நடத்தி வந்து கொண்டு இருந்தார். பூசணிக்காய் வியாபாரம் செழித்து வளர்ந்து வந்து கொண்டு இருந்தது. பக்கத்தில் உள்ள ஒரு பணக்காரர் அடிக்கடி அந்த பூசணிக்காய் அவர் வீட்டு ஜன்னல் வரைக்கும் வரும், காம்பவுண்ட் வரைக்கும் வரும். ஒரு நாள் அங்கே ஆள் இல்லாத நேரத்தில் அந்த பூசணிக்காயை பறித்து விடுதார். பறித்து வீட்டில் வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. அன்னையிலேருந்து அவர் இப்போ பூசணிக்காய் காணும்னு சொன்னவொடனே அப்போ இவர் தான் பறிச்சிருக்காரு, இவரை தவிர யாரும் பறிக்க மாட்டாங்கன்னு சொல்லி நிர்பந்தம் ஆகிப்போச்சு. அது ஊர் பூரா தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்துட்டு ஒரு பூசணிக்காய் பறித்து கலவண்டு தந்திருக்காருன்னு சொல்லி பெயராக போயிடுச்சு. ஆக அவருக்கு எந்த ஒரு அந்த பணக்கார வீடு போய் பூசணிக்காவை களவண்டு தந்த வீடு, பூசணிக்காய் திருநாரில் அந்த வீட்டுக்காரரு, பூசணிக்காய் திருநாரில் அந்த வீட்டுக்கு பின்னாடி தான் நாங்கள் இருக்கிறோம், பூசணிக்காய் திருநாரில் அவருக்கு ஏற்ற வீடு தான் எங்கள் வீடு, பூசணிக்காய் திருநாரில் அவர் அடுத்த வீடு தான் எங்கள் வீடு, பூசணிக்காய் திருநாரில் அதே தெருவில் தான் நாங்கள் இருக்கிறோம். இப்படி பல பெயர்கள் உருவாகிட்டு அவரும் இறந்து போக அவர் பிள்ளைகள் வர பிள்ளைக்கு பிள்ளை பேரன் பூட்டி வந்துக்கிட்டே இருக்கிறது வரலாறு. 4 தலைமுறையாயும் அந்த பூசணிக்காயுடைய ஒரு இது தீரவில்லை. அப்போ நான் 4வது இதில் ஒரு பையன் கவலையாக கேட்குறான், எவ்வளோ வசதி இருந்து வச்சு என்னத்துக்கு இன்னும் அந்த பூசணிக்காய் திருடன் அவன் பூசணிக்காய் பேரனே சொல்லுதாங்க எல்லாரும், இது மாற மாட்டேங்குது, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே வாரான். அப்போ அந்த ஊரில் ஒரு ஞானி வராரு. அப்போ அந்த ஞானி வந்தோடனே அந்த ஞானிகிட்ட கேட்குறான், ஐயா இந்த மாதிரி விஷயம் நம்ம பேரே மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் நான் சொல்கிறது செய்வியான்னு சொல்லி கேட்டார். செய்கிறேன், என்ன வேணாலும் செய்கிறேன். டெய்லி ஒரு 50 பேருக்கு அன்னதானமாக போடும் வீட்டில், 10 நாள் கழித்து வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வர்றவங்க போகிறவங்க எல்லாத்துக்கும் அன்னதானம் போட ஆரம்பித்தான். அதில் அனைத்து விதமான அறுசுவை உணவுகள் படைத்து கொட்ட ஆரம்பித்தான். அந்த 50 பேர் வர்றவங்க போகிறவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தான். முதல் நாள் சாப்பாடு போடுற வீடுன்னு பேர் வந்துச்சு. 2வது அன்னதான பிரபுன்னு வீடு வந்துச்சு. அந்த சாப்பாடு போடுவாங்களே அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் எங்கள் வீடு, அந்த சாப்பாடு போட தெருவு, அந்த சாப்பாடு போடுவாங்களே அவங்க, அந்த சமூக சேவராக இருக்கார் சாப்பாடுக்காரரு அவர் வீடு, வரவங்க போகிறவங்களுக்கு பூரா சாப்பாடு போடுவாங்களே அந்த வீட்டுக்காரங்களோட நாங்கள் எங்கள் பக்கத்து வீடு தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆக ஒரு தவறு செய்தால் அதை நல்லது கொண்டு தான் திருத்த முடியுமே தவிர தவறால் திருத்த முடியாதுங்கிறது தான் இந்த விழிப்புணர்வு காணொளி. ஆகவே நல்லதே செய்து பழகுங்கள், நல்லது தானாகவே நடக்கும், நல்ல காரியங்கள் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அன்பான விழிப்புணர்வை உங்கள் முன் வைக்கிறேன். நன்றி.